வணக்க நண்பர்களே! டாக்டர் மாலிங்கம். இப்ப நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது, நெறைய நேரங்கள்ல நெறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, "சார் எனக்கு வலி வந்தாலே நான் இந்த மாத்திரை போட்டா தான் எனக்கு கேட்கும். எனக்கு சளி இருமல்னாலே இந்த டானிக் சாப்பிட்டா தான் கேட்கும். எனக்கு அ காய்ச்சல் வந்தா நான் இந்த மாத்திரை எடுத்துக்காம என்னால இருக்கவே முடியாது." அப்படிலாம் சொல்லுவாங்க. பொதுவாவே நீங்களாவே செல்ஃபா அந்த செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ஆபத்துங்க. இந்த மாரி அன்வான்டடா மெடிசின் சாப்பிடுறது உங்களோட நோய் எதிர்ப்பாற்றல பாதிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம உடம்பே நம்மளுக்கு எதிரா செயல்படுற மாரி தான். ஏன்னா நம்ம உடம்ப நம்மள நம்மளுக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும், அத எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்ம தான் தயார்படுத்தணும். சிம்பிளா சொல்லப்போனா, இன் சித்தா ஆஸ்பெக்ட்ல நார்மலா ஒரு காய்ச்சல் வருதுன்னா, உணவால எப்படி அத சரி பண்ண முடியும்? நல்லா ஹைட்ரேட் பண்றது. குறிப்பா சொல்லப்போனா, தண்ணீ மட்டும் நல்லா குடிச்சா பத்தாது. ஜீரக தண்ணிய நம்ம குடிக்க சொல்லுவோம். ஜீரகத்த சுடு தண்ணீல போட்டு ஆற வச்சு, அந்த தண்ணீ குடிக்கும்போது நல்லாவே அந்த ஃபீவர் குறையும். சில நேரங்கள்ல மூக்கடைப்பு, சளி, இருமல் அதிகமா இருக்கு, ஹெட்டேக் இருக்கு அப்படின்னா, சிம்பிளான ஒரு கற்பூரவள்ளி அ கசாயம் வைக்கிறது, ஒரு துளசி கசாயம் வைக்கிறது, சின்னதா ஒரு ஆடாதொடை இலை கசாயம் வைக்கிறது, தூதுவளை கசாயம் வச்சு குடிக்கிறது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப பாடி பெயினா இருக்கு, ரொம்ப இன்னைக்கு ஹெவியா ஒர்க் பண்றீங்க, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப அசதியா இருக்கு, டயர்டா இருக்குன்னா, சுக்குமல்லி சேர்ந்த ஒரு அ அ கசாயம் பிரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நம்ம உணவாலேயே நம்ம உடம்ப சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, இந்த உடம்பு எந்த நோய் வந்தாலும் அத எதிர்த்து போராடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.